பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நாம் எல்லாம் வார்த்தையின் மூலம் திரும்பிட்டோம். அன்பு கூறுவேன், காலையில இருந்து நைட்டு வரை பாடுவோம், எல்லாம் கரெக்ட். வசனத்தினாலும் நாவினாலும் மட்டுமல்ல, கிரியையினாலும். அன்பை பத்தி நிறைய பேசுவோம், அன்பை பத்தி நிறைய கேட்போம். நான் பேசுறதுனாலயோ கேட்கறதுனாலயோ நான் சத்தியத்துக்குரியவனாய் ஆக மாட்டேன். நான் அதன்படி நடக்கிறதுனால. அதனாலதான் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலே. நான் என்ன கேட்கிறேனோ அது என் கிரியை மாறும்போது, நான் என்ன பேசுறேனோ அது என் கிரியை மாறும்போது, யாரு மேலும் கசப்பு இருக்கக்கூடாது. நான் பேசிட்டு நான் ஒரு ஆள் மேல கசப்பு வச்சிருக்கிறேன்னா நான் யாரு அல்லையா? நான் சத்தியத்துக்கு, அந்த 19வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியத்துக்குரியவன் அல்ல. நான் இன்னைக்கு நல்ல இப்போ பிரீச் பண்றேன், அன்பை பத்தி பயங்கரமா பிரீச் பண்றேன். நமக்குள்ள பட்சபாதம் இருக்கக்கூடாது, அன்பா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். பிரீச் பண்ணிட்டு அந்த பட்சபாதத்தை நான் எனக்குள்ள வச்சுட்டு 4 பேரை நேசிச்சு 40 பேரை நேசிக்காம இருந்தேன்னா நான் யார் அல்லவா? சத்தியத்துக்கு உரியவன் அல்ல. நாம் இதை வச்சுதான், நம்முடைய கிரியைகளை வச்சு நம்ம நிச்சயப்படுத்தணுமா? என் கிரியையில் என்ன மாற்றம் இருக்கு? அவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்கணும். ஆமென். ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட பேசும்போது ஏன் பேசுறோம், என்ன பேசுறோம், எதுக்காக பேசுறோம்? சுய கிரியைகளை சோதித்து பார்க்கணும். ஒருத்தங்களுக்கு விரோதமா நாம செயல்படும் போது சுய கிரியைகள், நமக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு தெரியுமா? அது இந்த பைபிள் கூட வச்சு பார்த்தா நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. இல்ல என்ன வந்தாலும் நான் பேச மாட்டேன், அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை கொண்டுட்டு அந்த ஒரு காரணத்தினால நமக்கு பரலோகம் கிடைக்கலன்னு வைங்கள. நம்ம சொல்ற ரீசன், நம்ம மீதி எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறோம், மீதி எல்லாத்துலயும் ஒரு டேமேஜ் இல்லப்பா. ஆனா நீ சில காரணங்களை உனக்குள்ள வச்சிட்டு இருக்கிற பாரு, அது ஒன்ன மேல வர விடாம தடுக்குதுன்னு நாளைக்கு ஒரு ரிசல்ட் பரலோகத்துல இருந்து வருதுன்னா எப்படிங்க இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும்? இந்த பைபிளுக்கு முன்னாடி நம்மளை வச்சு பார்க்கணும், நம்மை நாமே. அதனாலதான் எளிதில் ஒருவன் மேல் கைப்படாத என்று பைபிள்ல இருக்கு. ஈஸியா ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. நாம எந்த அளவின்படி அளக்கிறோமோ அதே அளவின்படி நமக்கு அளக்கப்படும். நாம் நம்மை ஜட்ஜ் பண்றதுக்கு டைம் இருக்காது. டெய்லி ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்ககிட்ட என்ன பேசினேன், எப்படி பேசுறீங்க ஆண்டவர், நீ என்ன செஞ்ச, நான் அதுக்கு என்னெல்லாம் ஆப்போசிட் உண்டோ அது அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இப்போ என்ன பாடுறேன், நான் வா. நம்மளை பார்க்கணுங்க, பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரை, இந்த போர்ஷன்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன். இயேசுவுக்கு விசேஷம் என்ன தெரியுமா? மோசையின் மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசுவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. ஏன் பிரமாணம் ஹார்டா இருந்துச்சு? ஏன்னா மோசை மூலமாய் கிருபை கொடுக்கப்படல, அதனால அது ஒவ்வொன்றுமே ஹார்டா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டது, ஆனா கூடவே கிருபையும் கொடுக்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? என்னால தனியா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு அவரும் என் கூட வந்து இந்த சத்தியத்துக்குள்ளே என்னை நடத்துகிறார். கேட்கணும். ஸோ நான் என்ன, அப்போ எனக்கு நான் யோசிக்கணும். ஒருத்தங்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல அல்லது என்னால் சிரிக்க முடியல, நான் எப்படி சொல்லணும்னா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு அந்த நபர் மேலே எனக்கு அந்த வருத்தம் மாற மாட்டேங்குது ஆண்டவரே, அது என் பலவீனம், என் பலவீனத்தை நான் மறைச்சு வைக்க கூடாது,
நான் சொல்லணும், இந்த ஆள் மேல எனக்கு கசப்பு நீங்க மாட்டேங்குது ஆண்டவரே, இவங்க பண்ணது தான் என் மைண்ட்லேயே வந்துட்டு இருக்குப்பா, இதை ஒன்று மாத்திருங்க ஆண்டவரே, எனக்கு இதை மேற்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. இப்படி கேட்டு பாருங்க. நான் ருசித்து டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அது சொல்லாம ஆண்டவரே அவங்க எப்படி பண்ணாங்க தெரியுமா ஆண்டவரே இப்படி நான் சொல்லிட்டு இருப்பேன்னா நான் ஹீல் ஆக மாட்டேன். ஏசாயா 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சீழ பிதுக்கி எண்ணெயினால் ஆட்டுவாராம். உள்ள நிறைய சீல் இருக்கு, செப்டிக்கா இருக்கு. இந்த சீல் பிதுக்கும் போது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஆண்டவரே அதெல்லாம் வேண்டாம், எண்ணெய் மட்டும் போடுங்க, எண்ணெய் மட்டும் போடுங்க. எண்ணெய் மட்டும் போட்டா கொஞ்ச நாள் கழிச்சு கால் எடுக்க வேண்டி வரும், கை எடுக்க வேண்டி வரும். சீல் பிதுக்கி, அதான் ஆண்டவர் சொல்றார் வேதனையோடு, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஏன் வலி மாற மாட்டேங்குது? ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல், எல்லாம் நார்மல், ஆனா ஆளு மட்டும் அப்நார்மல். எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு. ஆண்டவர் சொல்றார், எப்படிப்பா வலி மாறும்? உள்ள கசப்பு என்கிற சீல் பிதுக்கப்பட மாட்டேங்குது. வைராக்கியம், எரிச்சல், கோபம், இந்த சீல்லாம் பிதுக்கப்படல. இது சீல் பிதுக்கப்பட்டு கட்டப்பட்டு எண்ணெய், அதுக்கு மேல எண்ணெயை போட்டு இப்படிதான் அது ஹீல் ஆகும். நான் விட்டு கொடுக்கணும். 2 பேர் பைக்ல போய் விழுந்து 2 பேருக்கும் இடது கால் அடி. 2 பேரும், ஒரு ஆள் சொல்றாங்க இந்த வைத்தியரை போய் பாருங்க, இந்த வைத்தியரை பார்த்தா ஹீல் ஆயிரும் அப்படி சொன்ன 2 பேரும் போடாங்க. ஒரு வைத்தியர் அப்படி வந்தார், அவர் முகத்தில் சிரிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒருத்தனை கூப்பிட்டே நீ வா அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயாச்சு. உள்ள கூட்டிட்டு போய் 2 நிமிஷத்துல உள்ள இருந்து ஐயோ அம்மோன்னு சவுண்டு கேட்குது. வெளியே இருந்து பார்க்குறவன் ஓடிடலாமா வேண்டாமான்னு அப்படியே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வாரான். அவன் வந்துட்டு இவன் கேட்குறான் எப்படி இருந்து? ரொம்ப சுகமா இருந்து. ஏன்னா அவனுக்கு என்னன்னா இனி இவன் கத்துறத அவன் கேட்கணும். சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. இவனை கூப்பிட்டாச்சு. இவன் உள்ள போறான். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, ஒரு சத்தம் வரல. அவன் மெதுவாக வெளியே வந்தான். வெளியே வந்தோன்னு இவன் பார்த்தான், ச்சே நான் நினைச்சது ஒண்ணுமே நடக்கலையே. திருப்பி வீட்டுக்கு போகும்போது கேட்குறான், டேய் உனக்கு அவர் இப்படி பண்ணாரா? பண்ணாரு. காலை இப்படி திருக்கினாரு, பிடிச்சு இழுத்தாரா? இழுத்தாரு. உனக்கு வலிக்கலையா? எப்படி வலிக்கும்? நான் என் வலது காலெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா. பாத்தியா, ஏன்னா நீ கத்துனதை நான் கேட்டேன். பாத்தியா என் ஐடியா? பாத்தியா எல்லாம் சூப்பர். 1 மாசம் கழிஞ்சு இந்த கத்துனான் தெரியுமா? கத்துனவன் இப்படி நடந்து இவனை மீட் பண்ண வாரான். வலது கால கொடுத்தான் தெரியுமா? அவன் இப்படி இப்படி மீட் பண்ண வாரான். இதுதான் வித்தியாசம். இந்த சீல் பிதுக்கப்படாம இருந்தா கடைசி நாள்ல நிறைய பேர் எப்படி வருவாங்க தெரியுமா? ஆண்டவரே நான் நானாக தானாக வந்திருக்கிறே, நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறே, நானா. ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த நிலையில இருக்கிறேன் என்பதை எனக்கு டெய்லி வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு டெய்லி சொல்லி தாங்கப்பா. நான் அந்த மகிமைப்பட்டு இழந்துடவே கூடாது. ஏன்னா நம்மன்னு சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளை சார்ந்து ஒரு 2-3 பேராவது இருப்பாங்க, மனைவி, புருஷன், பிள்ளைங்க. அப்படி அப்ப நாம வஞ்சிக்கப்பட்டோம்னா நம்மளை அறியாமலே நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களே நம்ம வஞ்சிக்கிறோம். அதுதானங்க. நோவாவை சார்ந்து ஒரு ஃபேமிலி இருக்கு. நோவா தேவ எச்சரிப்பை பெற்று அடுத்த வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. நம்மளை ஒட்டி ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. பிடிச்சோ பிடிக்கலையோ நம்மளை ஒட்டி. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நிறைய விஷயத்துக்கு நாம தான் விடை, நாம தான் தடை. நாம மாறும்போது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு உண்டாகும்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் சமூகத்துல விட்டு கொடுக்கலாமா? எனக்கு